குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அழகான சிவன் ராத்திரி வந்துவிட்டது. ஓம் நம சிவாய. நான் எல்லா தெய்வத்தையும் நான் ஒரே மாதிரி தான் நினைப்பேன். சிவா, பிரம்மா, விஷ்ணு, அம்பாள், முருகப்பெருமான், எல்லாமே, விநாயகர், எல்லாத்தையுமே, இயேசு, அல்லாஹ், நாம் வணங்குகின்ற முறைதான் வேறே தவிர தெய்வம் ஒன்று தான். அதனால் எனக்கு எல்லா தெய்வமுமே ஒன்று தான். நான் எந்த மதத்தையும் பழிக்க மாட்டேன், எந்த தெய்வத்தையும் நான் எதையும், எல்லா தெய்வமும் ஒன்றுன்னு தான் நான் நினைப்பேன். அதனால் இன்று அழகான மகா சிவராத்திரி வந்துவிட்டது. ஸ்ரீ மகா சிவராத்திரி, சிவராத்திரி சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு திதி மாலை 5:50 வரை திரையோதசி, அதற்கு பிறகு சதுர்தசி திதி. நட்சத்திரம் காலை உத்திராடம், தொடர்ந்து இரவு 8:30 வரைக்கும் உத்திராடம் தான். அதற்கு பிறகு திருவோணம். இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகம். சூரிய உதயம் 6:34. கும்ப லக்னம், இருப்பு நாளிகை 4 நாளிகை 26 வினாடி. ஸ்ரீ மகா சிவராத்திரி. திருவண்ணாமலை அரிபிரமாதியர் அறமுடி தேடி அருளிய லீலை. லிங்கோத்பவர் தரிசனம். மூங்கிலணை ஸ்ரீ காமாட்சியம்மன் பேருந்து திருவிழா. வேதாரண்யம் ஸ்ரீ சிவபெருமாள் பவனி. இன்று தென்னை மா புளி பலா வைக்க நன்று. இன்று தென்னை மா பலா புளி வைக்க நன்று. சுப முகூர்த்த நாள். வல்லாரக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்கும். செய்வன திருந்தச். எந்த செயல் செய்தாலும் அதை திருத்தமாக கரெக்டாக செய்யணுங்கிறது செய்வன திருந்தச். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. எல்லா சிவன் கோயிலும் ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப அழகாக அற்புதமாக அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் எப்போ ராகு காலபோது எல்லாம் அங்கே தானே இருக்க போகிறோம். நம்ம சாமியை பார்த்துட்டு இது பண்ணுவோம். இன்று 15/2/2026 பிப்ரவரி மாதம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 3ஆம் நாள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 1:00 to 2:30. சந்திராசிரமம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். திருவாதிரை மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு முதல் பாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்கள். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் ஒன்றுள்ள, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் தனுசுல ஒன்றுள்ள, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் புதன், சனி, சூரியன், சுக்கிரன், ராகு. நாளைய விசேஷங்கள். ராசி பலன். மேஷம் நற்செயல், ரிஷபம் வெற்றி, மிதுனம் பக்தி, கடகம் ஓய்வு, சிம்மம் சினம், கன்னி பாசம், துலாம் முயற்சி, விருச்சிகம் விருத்தி, தனுசு பணிவு, மகரம் களிப்பு, கும்பம் தெளிவு, மீனம் சிந்தனை. சுபகோரைகள் 7 to 10, 11 to 12, மாலை 2 to 4:30, 6 to 7, 9 to 12. இது சுபஹோரைகள். நாளைய விசேஷங்கள். சுப முகூர்த்த நாள். நாளைக்கு திருவோண விரதம். நாளைக்கு திருவோண விரதம், சுப முகூர்த்த நாள். மனித சமூகமே உன்னை பெருமைப்படும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். முடக்கட்டான் கீரை. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிவையும் வச்சிருக்கணும். புண்ணாக்கீரை சிரங்கு மற்றும் காயங்களில் வலியும் சீதளங்கள் குணமாகும். குறி தவறினால் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. புதினா கீரை இரத்தத்தை சுத்தம் செய்யும், அஜீரணத்தை குணப்படுத்தும். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அனைவரது வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கும் அப்படிதான். கடன் பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லை. கடன்கள், கஷ்டங்கள்.
வேற ஒன்றும் இல்லை. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு, உன்னை தேடி வரும் அளவுக்கு. தும்பக்கீரை அசதி சோம்பலை நீக்கும். மணலிக்கீரை வாதத்தை குணப்படுத்தும், கபத்தை கரைக்கும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருக்க வேண்டும். முயற்சியுடையார் இதற்சி அடையார். இன்னைக்கு சந்திராஷ்டமம் மிருகசீரிடம் திருவாதிரைக்கு சந்திராஷ்டமம். மிருகசீரிடம் ஓகேங்க. இன்றைக்கு நட்சத்திர பலன். அஸ்வினி வழக்குகளில் வெற்றி. பரணி புனித பயணம் செய்வீர்கள். கிருத்திகை பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரோகிணி செலவுகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். மிருகசீரிடம் கவனமாக இருக்கணும், சந்திராசிரமம். திருவாதிரை சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும். புனர்பூசம் காரிய தடைகள் நீங்கும் நாள். பூசம் வருமானம் அதிகரிக்கும். ஆயில்யம் நினைத்த காரியம் நடக்கும். மகம் நண்பர்களால் உதவி. பூரம் மனைவியினால் நன்மை. உத்திரம் நண்பர்களால் அதிக நன்மை. அஸ்தம் குடும்பத்தினரால் நன்மை. சித்திரை பூர்வீக சொத்து கைக்கு வரும். சுவாதி நற்பலன்கள் அதிகம் நடைபெறும் நாள். விசாகம் எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். அனுசம் பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள். கேட்ட எச்சரிக்கையுடன் இருந்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். மூலம் குடும்பத்தில் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பூராடம் திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும். உத்திராடம் அனைத்து செயல்களிலும் வெற்றி. திருவோணம் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அவிட்டம் தொட்டது தொடங்கும் நாள். சதயம் பணம் சேரும் நாள். பூரட்டாதி வெளிநாடு செல்லும் யோகம் வரும். உத்திரட்டாதி நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். ரேவதி பணப்புழக்கம் அதிகம் சேரும். பழைய கடன்கள் வசூலாகும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும். திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தீங்க படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மாசி 3ஆம் தேதி விவாகம். மகா சிவராத்திரி வியாதிபாத சிரார்த்தம். நாளைக்கு சுப நாள். போத்தாயின அமாவாசை சிரவண விரதம். போத்தாயின அமாவாசைனா ராக்கொண்ட அமாவாசை. சிரவண விரதம் சோம சிரவணம். அதற்கு மறுநாள் அமாவாசை பிண்டபித்ரு. மாதம் மௌலினி அமாவாசை. கலியுகாதி. போத்தாயின இஷ்டி. மயான கொள்ளை. மகாஸ்நானம் முடிவு. நாம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு படிச்சிட்டோம். உத்தராயண புண்ணிய காலம். விவசாயம் செழிக்கும். மழை பொழிவு உண்டு. பங்கு வர்த்தகம் புதிய உச்சத்தை தொடும். தங்கம் வெள்ளி விலை கிழங்கு வகைகள் உயரும். சரி, இன்னைக்கு நம்ம மகா சிவன் ராத்திரி பொன்னார் மேனியினை படிச்சிட்டோம். அம்மையே அப்பா நமச்சிவாயவே நாணமும் கல்வியும். நமச்சிவாயவே நான் அறிவித்தையும். நமச்சிவாயவே நான் அவின்று வந்ததுமே. நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. எல்லாம் நிறைய இருக்குங்க. அம்மையே அப்பா அது எங்கே இருந்துச்சே. அம்மையே அப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸ் போனி முழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி வளமறித்தேன் வளமறித்தேன். அம்மையே அப்பா திருவாசகம். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பில் விளைந்த
ஆர் அமுதே பொய்மையே பெருக்கிப் புலித்தனைச் சுருக்கும் புலித்தலைப் புலையனே தனக்குச் செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது இனியே. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவாரம் திருவாசகம். திருப்பல்லாண்டு. குழந்தைகள் நலம் பெற பாலுக்குப் பாலகன் வேண்டி அழுதிடப் பார்க்கடல் ஈந்தபிரான் மாலுக்குச் சக்கரம் அன்று அருள் செய்தவன் மின்னிய தில்லையனுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாகப் பாலித்து நட்டம் பயிலவல்ல வானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு ஜாதகத்தை பற்றி ஏதாவது சொல்லலாம்னு நினச்ச டைம் இல்லை. அடுத்தது நாங்கள் அடுத்த வீடியோ நிறைய சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.